அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கதைகள் வரலாற்றிலிருந்தும் பிறக்கின்றன என்று பார்க்கிறோம். வரலாறு பழைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர்கள், அவர்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள், அதிலிருந்து பெறக்கூடிய விவரங்கள், அந்த விவரங்களை வைத்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுரைகள் என்று வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவு கூர்வதும், அதை படித்து தெளிவதும், அதை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து சில படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சாதாரணமாக மேலைநாட்டு அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் இந்தியாவிலே வரலாற்றை ஆவணப்படுத்தக்கூடிய வழக்கம் அதிகம் இருக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வைப்பார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் வரலாற்றை பதிவு செய்வதில் நாம் கலைநயத்தோடு அந்த பணியை செய்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாகத்தான் பல மன்னர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளும், அவர்கள் செய்த அரும்பெரும் செயல்கள், போர் செய்தல், வெற்றியடைந்த நாட்டை எப்படி அவர்கள் ஆண்டார்கள், மக்களுக்கு கல்வி முதலியவைகள் வழங்கப்பட்ட நிலைமை, மருத்துவம், கல்வி, இதை பற்றியெல்லாம் மக்கள் கொண்டிருந்த பார்வை, இதையெல்லாம் பாடல்கள் மூலமாகத்தான் அறிகிறோம். அதனால்தான் அரசர்களுடைய வாழ்க்கையை தொகுப்பதை, ஏனென்றால் அந்த காலத்திலே அரசாட்சி நடந்த காலத்தில் மன்னராட்சியிலே மன்னனை சார்ந்து அந்த உலகம் இருக்கக்கூடியதாய் பார்க்கிறோம். உலக மக்களுக்காக, அவனுடைய நாட்டு மக்களுக்காக மன்னனுடைய வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அந்த விதத்தில் அந்த சமூகத்தினுடைய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த மன்னனை பார்த்து அவனுடைய குணநலன்கள், அவன் கொண்டிருந்த கொள்கைகள், அது அந்த சமூகத்திலும் பழக்கத்தில் இருந்தது என்று ஒருவாறு யூகித்துக் கொள்ளும் விதமாக இந்த கணக்கீட்டை செய்கிறோம். தமிழகத்தை ஆண்ட பல்வேறு மன்னர்களிலே கரிகால் பெருவளத்தான், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்க சோழன், இப்படி பல அரசர்கள், இன்னும் பல்லவர்களிலே நரசிம்மவர்ம பல்லவன், ராஜசிம்மன் என்று பல்லவ அரசர்கள், பாண்டியர்களிலே மதுரையை மீட்டு மீண்டும் அங்கே மீன்கொடி பறக்கவிட்ட சுந்தரபாண்டியனை நம்மால் மறக்கவும் முடியுமா? இத்தனை மன்னர்கள் அந்தந்த காலங்களிலே அந்தந்த தேசங்களில் 1000 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் சிறப்பை நாம் நினைவு கூறுவதற்கு காரணம் அவர்கள் செய்த அரும்பெரும் செயல்கள். அதனால்தான் அரசர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும், எப்படி அருளாளர்கள், ஞானியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து அதை ஓதி மகிழ்கிறோமோ, அதுபோலே கிடைக்கக்கூடிய தகவல்களை கொண்டு தொகுத்து அரசர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் வாசித்து பார்த்தால் அதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் பெறலாம். அந்த விதத்தில் அதிகமாக அறியப்பட்ட ஒரு அரசரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். 14, 15ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் இந்த 2 நூற்றாண்டு காலத்தில்தான் பல்வேறு சமூக, சமய, பொருளாதார, கலாச்சார, பண்பாட்டு மாற்றங்கள் நடந்தன. 1300களின் நடுவிலே 2 பெரிய படையெடுப்புகள், வடக்கே இருந்து வந்த அந்த படையெடுப்புகள் சுமந்து வந்த வன்மத்தோடு கூட இங்கே புழக்கத்தில் இருந்த மொழி, இசை, நடனம், மற்றைய கலைகள், பொதுவான மக்களினுடைய கலாச்சாரம், நாம் இங்கே கொண்டாடி வந்த பண்டிகைகள், இப்படி பண்பாட்டுக்கூறுகள் எல்லாம் அந்த ஒரு நூற்றாண்டில் பல பரிணாமங்களில் நிலை குலைந்து விழுந்தது. அப்படி ஒரு போரை எதிர்த்து இவர்கள் வந்து அடித்து வீழ்த்திய போரை அதுகாரும் இங்கே தென்னகத்தில் கண்டதில்லை. மன்னர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய போர்கள் எல்லாம் தர்மத்திற்குட்பட்டு நடக்கக்கூடிய போர். அந்த போரிலே பெண்களையோ, குழந்தைகளையோ, கோயில்களையோ, படிப்பு சொல்லித்தரக்கூடிய பாடசாலைகள், வயோதிகர்கள், இவர்களையெல்லாம் இம்சிக்க மாட்டார்கள். மேலும் போர்க்களத்தை தாண்டி ஊருக்குள்ளே வந்து அங்கே இருப்பவர்களையெல்லாம் அடித்து பிடுங்குதல் என்பதும் இங்கே அப்படி பிரபலமில்லை. அப்படிப்பட்ட போர்களை மட்டுமே கண்டு பழகிய தென்னிந்திய மக்களுக்கு இடி போலே வந்து விழுந்ததுதான் 14ஆம் நூற்றாண்டில் நடுவிலே, 1300களின் நடுவிலே நடந்த 2 பெரிய படையெடுப்புகள். அதன் பிறகு நடந்த செய்திகளெல்லாம் இறைவன் எங்கிருந்தோ நம்மை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறியப்படுத்தும் விதமாகவே இருக்க பார்க்கிறோம். குறிப்பாக இந்த படையெடுப்புகளால் தமிழகம், ஆந்திர தேசம், கர்நாடக தேசம், இந்த தேசங்களெல்லாம் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்த நிலைகளில் நம்முடைய சமூகத்தின் முதுகெலும்பாக இருந்த கோயில்களெல்லாம் இடித்து விழுந்திருந்த காலத்தில் மீண்டும் இது உருபெற வேண்டி, இது முழுக்க இறைவனுடைய திருவருள் என்றே கொள்ளும்படியான வரலாற்று செய்தி, மீண்டும் இது புனருத்தாரணம் என்று சொல்லப்படும் மீட்டமைப்பு செய்ய வேண்டி இறைவன் திருவருள் அது நம்ம கூட்டுவிக்க விஜயநகர சாம்ராஜ்யம் என்ற ஒரு பேரரசு தோன்றியது. அப்படி ஒரு சூரியன் இங்கே தென்னிந்தியாவில் உதிக்காமல் போயிருந்தால் இன்றைய நம் நிலைமை என்ன என்பதை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படி தோன்றிய அந்த பேரரசிலே ஹரிஹரர் மற்றும் புக்கராயர் ஆகிய 2 அரசர்கள் அவர்களுடைய திட்டமைப்பினாலே பெரிய போரெல்லாம் செய்து இங்கே நிலவி வந்த சுல்தானியர்கள், நிசாம்களுடைய ஆட்சியை நிறுத்தி
அவர்களை அங்கிருந்து நீக்கி மீண்டும் தென்னிந்தியாவில் ஆலயங்கள், கோபுரங்கள் காட்சி தரத் தொடங்கும்படியாய் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட விஜயநகர அரசர்களின் பட்டியலிலே, அந்த வரிசையிலே விஜயநகரம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் கிருஷ்ணதேவராயர். மிகவும் முக்கியமான வரலாற்று காலத்தைச் சேர்ந்தவர். 1470களிலிருந்து 1529 ஆண்டு வரையில் உயிரோடு வாழ்ந்தவர். அதிலும் 1509 ஆண்டு பட்டமேற்று 1529 வரை அரசாட்சி செய்திருக்கலாம் என்பது இவர் சார்ந்த வரலாற்று குறிப்புகள் வைத்து நாம் யூகித்துக் கொள்ள முடிகிறது. அப்படி பார்த்தால் இவர் அரசாட்சி செய்தது 20 ஆண்டுகள். அந்த 20 ஆண்டுகளில் எத்தனை வகையான வெற்றிகளை இவர் பெற்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கோயில்கள், கோயில் நகரங்கள் தான் நம் சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லிவிட்டோம். அதனால்தான் வடக்கே இருந்து வந்த படையெடுப்புகள் கோயில்களை அடித்து துவம்சம் செய்தன. இப்போது மீண்டும் செல்லும் நகரமெல்லாம், செல்லும் திசையெல்லாம் வானுயர்ந்து நிற்கக்கூடிய கோபுரங்களோடு ஆலயங்கள் காட்சி தருகின்றனவே. அவற்றை என்னவென்று பார்க்கலாம் என்று கொண்டால் அவைகளெல்லாம் பெரும்பான்மை விஜயநகர சாம்ராஜ்யத்து அரசர்களாலே மீட்டமைக்கப்பட்டவை. அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், சிதம்பரம் முதலிய பெரிய பழைய கோயில் நகரங்களில் விஜயநகர அரசர்களுடைய பங்களிப்பு தனித்து போற்றப்பட வேண்டியது. ராஜகோபுரங்கள் நம்முடைய தமிழக அரசின் இலச்சினையிலே இருக்கிறதே, அதிலே தென்படக்கூடிய அந்த கோபுர அமைப்பு அதிகமாகவும் உயரமாகவும் கட்டப்பட்டது இவர்கள் காலத்தில். அந்த கிருஷ்ணதேவராயர் சிறுவயது முதலே பல போர்களிலே தன்னுடைய பங்களிப்பை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். வடக்கே படையெடுத்து வந்த பாபர், தெற்கே இருக்கக்கூடிய அரசர்கள், இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த அரசர்களுக்குள்ளே கிருஷ்ணதேவராயர் பலம் பொருந்தியவர் என்று கருதியிருந்தார். அதேபோலே இவருடைய காலத்தில் போர்ச்சுகீசியர்களாக, யாத்ரீகர்களாக வந்தவர்கள் இவருடைய நாட்படி அலுவல்கள், இவர் ஒரு நாள் பொழுதில் எப்படியெல்லாம் நேரம் செலுத்துகிறார், போர்க்களத்திலே இவருடைய திறமையை எப்படி இவர் வெளிப்படுத்தினார் போன்றவை பற்றி யாத்திரை குறிப்புகள், பயணக்கட்டுரைகள் தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து, கிருஷ்ணதேவராயர் அரசரான பிறகும் கூட போரில் கலந்து கொள்ளும் போது முன்னின்று போர் தொடுப்பார். இன்னும் சிறப்பாக போரிலே அடிபட்டு வீழ்ந்த வீரர்களுக்கு மருந்திடும் பணியெல்லாம் கூட இவர் செய்வார் என்பதை நாம் இவர்களுடைய பயணக்குறிப்புகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இது தவிர கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய கல்வெட்டு சாசனங்களிலும் செப்பு பட்டயங்களிலும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பெயர்கள், அவரை சொல்லும் போதே கன்னட தேசத்தினுடைய ராமர் போன்றவர் என்றும், ஆந்திர தேசத்திற்கு போஜராஜர் போன்றவர் என்றும், இப்படி பல பெயர்களால் இவர் சிறப்பிக்கப்படுகிறார். இத்தனை பட்டங்களெல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டு இவர் மூலமாக இங்கே மீண்டும் ஆலயங்கள் புதுமை பெறும் விதமாக அமைத்து கொண்டது திருவருள் துணையால்தான் என்று நாம் யூகிக்கலாம். இவருடைய அரசவையிலே அட்டதிக்கஜங்கள் என்று அழைக்கப்படும் 8 புலவர்கள், அந்த 8 புலவர்களிலும் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். கிருஷ்ணதேவராயர் பல முறைகள் திருமலை கோயிலுக்கு சென்றிருக்கிறார். திருப்பதிக்கு 7 முறை யாத்திரை செய்திருக்கிறார். இந்த 7 முறை யாத்திரையிலும் ஒவ்வொரு யாத்திரையிலும் அவர் திருப்பதி திருமாலுக்கு கொடுத்த பரிசுகள், அவருக்கு கொடுத்த சமர்ப்பிக்கப்பட்டவைகளுடைய பட்டியலை பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது. எத்தனை எத்தனை வைரங்கள், எத்தனை முத்து வகைகள், எவ்வளவு தங்கம் என்று கணக்கில்லாதபடிக்கு வாரி வழங்கி வழிபட்டிருக்கிறார். அவரோடு கூட அவருடைய மனைவிமார்களும் அப்படி தான தர்மங்களை எல்லாம் செய்து அங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் திருமலை ஆலயத்திலே மேலே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் கோபுரத்தை பிரவேசம் செய்து உள்ளே நுழைந்தால் வலதுகை பக்கத்திலே கிருஷ்ணதேவராயர் அவருடைய 2 மனைவிமாரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் காணலாம். அத்தகைய சிறப்போடு அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதற்கு காரணம் திருமலை கோயிலுக்கு அவர் செய்த அற்புதமான பற்பல திருப்பணிகள். அடுத்து திருமலையைப் போலே அவர் இன்னும் ஸ்ரீரங்கத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் சிதம்பரம் ஆலயங்களுக்கும் வழங்கியிருக்கக்கூடிய தானங்கள், அவர் அங்கே கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தங்கள் மலைப்பை தருகிறது. பல நேரங்களிலும் அவர் நாடு விஸ்தரித்து கொண்டே போனால்தான் சுபீட்சம் இருக்கும் என்ற கருத்தை அறிவுரையாக வழங்கினார் என்று அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் மூலமாக அறிகிறோம். நாடு செல்வச் செழிப்பை எப்படி கணக்கிடுவது, ஒரு நாட்டினுடைய, ஒரு அரசினுடைய செல்வத்தன்மையை, செல்வச் செழிப்பை எப்படி கணக்கிடுவது என்று கேட்டால் அது எத்தனை விஸ்தீரணத்திற்கு பரவி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அதனுடைய செல்வச் செழிப்பை நாம் கணக்கிடலாம் என்று கொள்ள வேண்டியது. அந்தபடிக்கு பார்த்தால் இவர் எல்லா திசையிலும் வளர்ந்து கொண்டு போய், குறிப்பாக டெல்லி சுல்தானியர்களினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு
அதிகப்படியான இந்தியாவினுடைய பெரும்பான்மை பகுதியை அரசாட்சி செய்த ஒரு அரசு காலம் என்பது விஜயநகர அரச காலத்திலே கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலம்தான். இவருடைய தாய் தந்தையர், மனைவிமார்கள், இவர்களை பற்றிய குறிப்புகளும் நமக்கு நிறைய இவர் வாழ்க்கை வரலாறிலேயே கிடைக்கிறது. இவர் வாழ்ந்த காலத்திலே பற்பல சமயங்களைச் சேர்ந்த ஆச்சாரியர்களும் மிக முக்கியமான இடத்திலே இருந்து வந்ததை பார்க்க முடிகிறது. கிருஷ்ணதேவராயருக்கு குலதெய்வமாக அறியப்படுவது ஹம்பி மாநகரத்திலே இருக்கக்கூடிய விரூபாக்ஷீஸ்வரர் எனப்படும் சிவபெருமான். ராமாயண காலத்திலிருந்து இவரை ராமன் வழிபட்டார். அதன் பிறகு பல புராணங்கள் எல்லாம் உண்டு. அந்த விரூபாக்ஷீஸ்வரர் கோயிலை இன்று நாம் வழிபடக்கூடிய அளவிலே கண்ணுங்கருத்துமாய் அதை பார்த்து மெருகேற்றி கட்டிய சிறப்பு கிருஷ்ணதேவராயரை சேரும். அது தவிர ஹம்பி நகரத்திலே பல ஆலயங்கள், பற்பல மண்டபங்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். இசை ஆசிரியர்களில் மிக முக்கியமாக அறியப்படும் புரந்தரதாசர், அவர் கன்னட மொழியிலே பல நூறு பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் சேர்ந்தவர். அவர் அமர்ந்து ஏகாந்தமாக பாடுவதற்கென்றே ஹம்பி நகரத்திலே துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு பெரிய மண்டபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் துவைத சமயத்தை சேர்ந்த பல ஆச்சாரியர்களும் கிருஷ்ணதேவராயர் காலத்திலே அவரால் ஆதரிக்கப்பட்டவர்கள். அவர் காலத்திலே தான் வைணவ ஆலயங்களில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடக்கூடிய மரபு பிரபலமடைந்தது. அதற்கு முன்பாகவே இருந்து வந்துள்ளது. அது நெறிப்படுத்தப்பட்டு பிரபலமடைந்தது இவருடைய காலத்தில். இன்னும் இவர் ஆண்டாளிடம் கொண்ட பக்தியின் காரணமாக ஆமுக்தமால்யதா என்ற பெயரிலே ஒரு நூலை இயற்றுகிறார், ஒரு இலக்கியத்தை இயற்றுகிறார். அதிலே இசைப்பாடல்களால் மாலை தொடுத்தவளான ஆண்டாள் நாச்சியாரை பற்றிய நிறைய சிறப்புகளை பகிர்ந்திருக்கிறார். அந்த நூலிலேயும் கூட அவருடைய அரசாட்சி திறன், அவருடைய நாடு எவ்வளவு தூரத்திற்கு விரிவடைந்திருந்தது என்பதை பற்றிய குறிப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. இப்படி வாழ்ந்த அந்த 20 ஆண்டு காலங்களிலே அரசியல், அரசாட்சி செய்யும் முறை, கலை, இலக்கியம், மக்களை பேணுதல், இறை தொண்டு, சமூக அக்கறை என்று பல இடங்களிலும் இவருடைய அந்த ஆளுமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். இந்த விஸ்தீரணம் செய்து கொண்டே போகும்போது பஞ்சம் ஏற்பட்ட நாடுகளும் நமக்கு கீழே வந்துவிட்டால் ஒன்றும் குறையில்லை. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரி சரி செய்துவிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாகவோ அல்லது மிகவும் குறைந்த விலைக்கோ அதை கொடுத்து அதை அவர்கள் கொண்டு அங்கே நடவு நட்டு அந்த நிலத்தை சரி செய்து விவசாயம் செய்து வந்தால் அவர்கள் மூலமாக நமக்கு செழிப்பு ஏற்படும். அப்படி மக்களும் வாழ்ந்து நாமும் வாழலாம், அப்படித்தான் ஒரு அரசாட்சி நடக்க முடியும் என்ற திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுத்ததை பற்றியும் இவருடைய தினசரி அலுவல்கள் பற்றிய குறிப்பிலே நாம் பார்க்க முடிகிறது. இத்தனை சிறப்புகளோடு அரசாட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் 1529ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அவருடைய அந்த அரசாட்சி காலம் உண்மையில் தென்னிந்திய வரலாற்றிலே ஒரு பொற்காலம் போலேத்தான் கருதப்பட வேண்டும். வரலாற்றின் மூலமாக பல கதைகளையும் அந்த கதைகளின் மூலமாக பல அறிவுரைகளையும் தெரிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.